கிட்டத்தட்ட இன்று வரைக்குமே 7 எலும்புக்கூடுகளுக்கு கிட்ட எடுக்கப்பட்டிருக்கிறது. மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இதை சர்வதேச ரீதியில் இந்த ஆராய்ச்சிகள் நடக்குமான்றதே ஒரு கேள்விக்குறிதான். என்ற முன்னைய காலகட்டங்களிலேயும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதும் அதற்கான சரியான பலன் கிடைக்கல. பல அமைப்புகளும் இதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தோம். அந்த வகையில் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் தாண்டோன்றித்தனமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்களோ என்கின்ற கேள்வி இப்போ எழுது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட தவறை அவர்கள் செய்திருந்தாலும் கூட அதற்கு தண்டனை வழங்குகின்ற பொறுப்பை யார் கடற்படையினருக்கு கொடுத்தது? டக்ளஸ் தேவானந்தாவோட இந்த சங்கு சின்னத்தில் பயணிக்கின்ற சித்தார்த்தன் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களில் வந்து இப்படியான விடயங்கள் ஒன்றையும் நாங்கள் அறிவிக்கவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அறிவித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் முன்னை நாளில் இருந்த அமைச்சர் ஒருவரும் கைது செய்யப்படுவார் என்று சொல்கின்றார்கள். அதில் டக்ளஸ் தேவானந்தாவும் கைது செய்யப்படலாம், அவர் தன்னையே சொல்லியிருக்கிறார். අදපුර මැද ගේ එකක් ලක්ෂ 50ට මේක වටින්නේ ලක්ෂ 500ට ලක්ෂ 50ට ලියලා තියෙනවා. ඒ ගේ එකට අපේ වසන්ත honorable member කියවන්න කලින් ඕක මෙහෙමයි. අනුරාධපුරේ මගේ නගරය. ஜெஃப்னபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல தகவல்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். அதிலையும் குறிப்பாக சித்துபாத்தி மயானம், செம்மணியில் இருக்க சித்துபாத்தி மயானத்தில் மனித சிதிலங்கள் இருப்பதான தகவல்கள் வந்து அது இப்போ புதைகுழி அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் ஸ்கேன் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இப்போ அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் என்ன நடந்ததுன்றது ஒரு சுருக்கமாக பார்ப்போம். அப்போ ஸ்கேன் முடிஞ்சு அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்துல மனித எலும்புக்கூடுகள் அதில் இருப்பதான தகவல்கள் தெரிய வந்த இடத்துல அந்த மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்று வரைக்குமே 7 எலும்புக்கூடுகளுக்கு கிட்ட எடுக்கப்பட்டிருக்கிறது, மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள். அப்போ அந்த 7 எலும்புக்கூட்டு தொகுதிகளிலையும் 14 வயது சிறுமியினுடைய எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்றும் இருக்கின்றது என்கின்ற தகவல் வந்திருந்தது. அதிலையும் அந்த சிறுமி அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவலும் அந்த எலும்புக்கூட்டு தொகுதி சம்பந்தமாக கிடைத்த ஆய்வுகளின் அடிப்படையில் வந்தது. அதற்கு பிறகு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகின்ற சட்டத்தரணி நிரஞ்சன் அவர்கள் இந்த புதைகுழியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். ஆகவே அப்போ அந்த மனித புதைகுழியாக இது பிரகடனப்படுத்தப்படுவதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் அனைத்தையும் நாளை மறுதினம் சமர்ப்பித்த பிறகு இதனை மனித புதைகுழியாக அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தினமே அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இது தொடர்பான அந்த முடிவுகள் தெரியப்படும் என்று நீதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆகவே அதன் பிறகான கட்டத்தில் தான் இது தொடர்பான விடயங்கள் தெரிய வரும். ஆக இதை வந்து சர்வதேசம் இங்கே வரணும். ஏற்கனவே கொக்கு தொடுவாயில் நடந்த புதைகுழியிலையும் வந்து சர்வதேச முன்னிலையில் இந்த மனித புதைகுழிகள் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனை பலராலே முன்வைக்கப்பட்டது. அதே நிபந்தனை இங்கே முன்வைக்கப்படுது. ஆகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுடைய சங்கத்தினரால் நாளை 10 மணியளவில் நாவக்குழியில் உள்ள ஜாழ் மாநகர சபை என்ற நுழைவாயிலுக்கு முன்பாக இந்த போராட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இதை சர்வதேச ரீதியில் இந்த ஆராய்ச்சிகள் நடக்குமான்றதே ஒரு கேள்விக்குறிதான். என்ற முன்னைய காலகட்டங்களிலேயும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதும் அதற்கான சரியான பலன் கிடைக்கல. ஆக மீண்டும் இது சர்வதேச இந்த பார்வைக்கு ஊடகங்கள் வாயிலாக செல்லுதே தவிர நேரடியாக இதில் சர்வதேசம் தலையிடுறதுன்றது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த அரசாங்கம் இதை செய்தான்றதையும் நாங்கள் பார்க்கணும். வேண்டாம், இதை சர்வதேசத்தினுடைய விசாரணைகள் என்று வருகின்ற பொழுதே இந்த அரசாங்கம் இவை தொடர்பான விசாரணைகளை தாமதப்படுத்தல் அல்லது நிராகரித்து கொண்டு தான் இருக்குது. ஆகவே இதற்கு என்ன முடிவு அவர்கள் தரப்போகிறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வந்து குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் தொடர்பான ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், அண்மையில் குருந்தூர் மலை அடிவாரத்தில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த குறிப்பிட்ட நபர்களை வந்து பிக்குகள் வந்து அந்த இடத்துல வந்து இந்த காணி தொடர்பான ஆராய்ச்சி அளவையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் வருது. அதற்கு பிறகு அதில் அந்த விவசாயி வந்து கைது செய்யப்படுகிறார். இந்த உண்மையிலேயே இந்த கைது வந்து மனித குலத்திற்கு எதிரான அல்லது மனிதாபிமானமற்ற ஒரு செயல் என்று பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கின்றார்கள். அந்த வகையில் பல அமைப்புகளும் இதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தோம். அந்த வகையில்
ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. அதிலேயும் இந்த சித்துப்பாத்தி என்பது தொகுதிகள் தொடர்பான பல விடயங்களையும் அவர்கள் அதில் சொல்லியிருந்தார்கள். அதற்கான தீர்வுகளும் கிடைக்க வேண்டும், இது உங்களுடைய போராட்டத்தின் ஒரு பகுதி. அது மட்டுமில்லாமல் அம்பாறை உகந்த மலையில் திடீரென எழுந்த புத்தர் சிலை தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து புத்தர் சிலையை அகற்றணும், இந்த விவசாயிகளை விடுதலை செய்யணும் போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருகோணமலையில் மீனவர் ஒருவர் கடற்படையினரால் சுடப்பட்டிருக்கின்றார். அவர் உடனடியாக இப்போ அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட மீனவர் தொடர்பான பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அது ஒரு வகையில் இருக்க, பாராளுமன்றத்திலேயும் இது தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் அவர்கள் இது தொடர்பான விஷயத்தை பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுருக்கு வேலை தொடர்பான சரியான பத்திரங்களோடு தான் அவர்கள் போயிருந்தார்கள், பிறகே அவர்கள் சுடப்பட்டார்கள். இந்த சுருக்கு விலைக்கு 7 மைல் தூரம்ன்றது இந்த திருகோணமலை போன்ற இடங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாங்கள் திருப்பியும் சொல்லிக் கொண்டு நாங்கள் அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையிலும் எடுக்கப்படவில்லை. இது தொடர்பான விஷயங்களுக்கு நாங்கள் மீண்டும் அழுத்தம் கொடுப்போம் என்று அவர் தெரிவிச்சிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ரிசாத் பதுதீன் குறிப்பிட்ட மீனவர் சுடப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கடற்படையினர் இவ்வாறான செயற்பாடுகளை ஈடுபடக்கூடாது என்றும் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் தர்மபுரம் பகுதியில் கூட மீனவர்கள் கட்டி வைத்து தாக்கப்பட்டிருந்தார்கள். இப்படி கடற்படையினர் ஏதோ ஒரு வகையில் தாண்டோன்றித்தனமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்களோ என்கின்ற கேள்வி இப்போ எழுது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட தவறை அவர்கள் செய்திருந்தாலும் கூட அதற்கு தண்டனை வழங்குகின்ற பொறுப்பை யார் கடற்படையினருக்கு கொடுத்தது? கடற்படையினருக்கும் தண்டனை வழங்குறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கின்ற கேள்வி தான் இப்போ எல்லார் மனதிலையும் எழுகிற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு வகையில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் பரப்புகளில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள். அரசியல் பரப்புகளில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் நாங்கள் இந்த கூட்டணைவு அல்லது கூட்டணி அமைத்தல் சம்பந்தமான பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதில் குறிப்பாக தமிழ் தேசிய பேரவையாக இயங்குகின்ற கட்சியினர் சங்கு சின்னத்தோடு அண்மையில் கூட்டணி அமைத்திருந்தார்கள். கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி, ஒரு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. அதை விடுத்து இப்போ நேற்று இரவில் இருந்த ஒரு செய்தி ஒன்று பரவலாக அடிபட்ட வண்ணம் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டக்ளஸ் தேவானந்தாவோட இந்த சங்கு சின்னத்தில் பயணிக்கின்ற சித்தார்த்தன் மற்றும் செல்வம் அடைக்கல்நாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களில் இந்த செல்வம் அடைக்கல்நாதன், சித்தார்த்தன் ஆகிய இருவரும் இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்கள் வெளியாக இருந்தது. ஆகவே இந்த தகவல் வெளியாகின பிறகு இன்றைய தினம் இது உண்மையிலேயே ஒரு போலி செய்தி, இப்படியான விடயங்கள் ஒன்றையும் நாங்கள் அறிவிக்கவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அறிவித்திருந்தார். இப்போ இது தொடர்பாக இன்னுமே இந்த சங்கு சின்னத்தில் பயணிக்கிறவர்கள்ட்ட இருந்து எந்த ஒரு விடயமும் வெளியில் வரையில்லை. ஆக அப்படி பார்க்க உண்மையிலே இது போலி செய்தியாக இருந்தால் இதை தவிர்த்து கடந்து போய்விடலாம். ஆனால் போலி செய்தியாக இல்லாத பட்சத்தில், அப்படி போலி செய்தியாக இல்லாமல் இருந்தால், இவர்களுடைய அந்த சந்திப்பு கலந்துரையாடல் இருக்குமாக இருந்தால், டக்ளஸ் தேவானந்தாவோட இந்த இருவரும் சந்தித்து கலந்துரையாடல் நடைபெறுமாக இருந்தால், ஏதோ ஒரு வகையில் இந்த புதிய கூட்டணியிலேயும் முரண்பாடுகள் இருக்குன்றது தான் நாங்கள் சொல்ல வேணும். ஏனென்றால் சங்க சின்னம் ஒரு பாதையில் பயணிக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய பேரவையாக இயங்கிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பாதையாக பயணிக்கிறதுன்னு தான் சொல்ல வேண்டும். ஆக இதை முற்றாக யார் மறுத்திருக்கிறார் என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மறுத்திருக்கின்றார். ஆக இவர்கள் இப்படியான கூட்டணி அமைந்தாலும் கூட இப்போ அடுத்தாக தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பெரிய ஆசனங்களை பெற்ற கட்சி ஒன்று இருக்குது, 10 ஆசனங்கள். அப்போ அந்த கட்சிகளோட ஒன்றிணையும் பட்சத்தில் தான் இந்த வரவு செலவு திட்டத்துக்கான ஆதரவு கிடைக்கும். ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்துக்கான ஆதரவு கிடைக்கிறதுக்கு தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற தமிழரசு கட்சியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியோ ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். ஆக தமிழரசு கட்சி ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்காத பட்சத்தில் தேசிய மக்கள் சக்தியிட்ட தான் இந்த ஆட்சி அமைக்கிற கட்சி போக வேண்டியிருக்கு. அப்படி ஒன்றுமே நடக்காது என்ற ஒரு நிலைமை இருந்தால் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு தேவைப்படும். ஆனால் ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய தேர்தல் மேடைகளில் இந்த தேசிய மக்கள் சக்தியோடு நாங்கள் இணைய மாட்டோம் என்கின்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியை வன்மையாக கண்டித்து தான் பிரச்சாரங்களும் இடம்பெற்றன.
ஆக இப்போ இந்த கூட்டணி அமைத்தல், அது மட்டும் இல்லாமல் ஆதரவை பெற்றுக்கொள்ளல், வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றல் என்ற விடயத்தில் பெரும்பாலும் பல சிக்கல் நிலைமைகள் தோன்றியுள்ளது இப்போ அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் என்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த கூட்டணிகள் சம்பந்தமான விடயத்தை வந்து வடக்கு அரசியல் சார்ந்து, அதாவது தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்காத ஒரு கட்சியை சேர்ந்தவர் வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுஜன பிரமுனவனுடைய ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் அவர்கள். அவர் சொல்ல என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிலங்கையில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே இப்போ இந்த ஒரு ஒன்றுபட்டு ஒரு பாதையில் பயணிக்கணும் என்ற நிலைப்பாடில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் கட்சிகள் ஏன் இப்படி பிளவுபட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும். ஏன்னா தமிழ் கட்சிகள் இப்போ பிளவுபட்டிருக்கின்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சு இருக்கிறது தான். இப்போ இந்த சங்கு சின்னம் வந்து யாரோட இணைஞ்சிருக்கணும் என்று பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரவையோட. அப்போ அது யாருக்காக இந்த இணைவு இருந்தது என்று பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமார் அவர்கள் சுமந்திரன் அவர்களை பழிவாங்குவதற்கான ஒரு நிலைப்பாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். ஆகவே உண்மையிலேயே இந்த கட்சிகள் பிரிஞ்சிருக்கிறது வந்து தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுமான்றா இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற பொருள்பட யார் பேசியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா கீதநாத் காசிலிங்கம் அவர்கள். ஆகவே இந்த இணைப்பு தொடர்பாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தோம். டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட இந்த தமிழ் தேசிய பேரவையில் பயணிக்கிற சங்கு சின்னம் அவர்கள் கலந்துரையாடலை மேற்கொள்ள போகிறார்கள் என்று தகவல் வந்திருந்தது. அதை யார் மறுத்திருந்தார் என்று பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். அப்போ இந்த மறுப்பு இருக்கிற இந்த சூழ்நிலையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த 13வது திருத்தம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அப்பையிலேருந்தே சொல்லி கொண்டு வரோம். ஆனால் 13வது திருத்தத்தை துளியுமே நம்பிக்கை இல்லை, இதில் பயணிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்போ 13ஆம் திருத்தத்தை பிடிச்சி தான் தங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ 13ஆம் திருத்தம் தேவை என்ற நிலைப்பாடுக்கு வந்துட்டார்கள். ஆகவே எங்கள் நிலைப்பாடைத்தான் அனைவருமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மக்களும் எங்களை நிலைப்பாட்டை தான் விரும்புகின்றார்கள் என்று யார் சொல்லியிருக்கிறார்கள்? டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக. யாழ்ப்பாணத்தில் முன்னை நாளில் இருந்த அமைச்சர் ஒருவரும் கைது செய்யப்படுவார் என்று சொல்கின்றார்கள். அதில் டக்ளஸ் தேவானந்தாவும் கைது செய்யப்படலாம், அவர் தன்னையே சொல்லியிருக்கிறார். நானும் கைது செய்யப்படலாம். அப்படி கைது செய்யப்பட்டால் அதற்கு நான் அஞ்சப் போவதில்லை. மக்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். எங்களுடைய கட்சி அதற்கான தயார்படுத்தல தான் இப்பையும் இருக்கின்றது என்கின்ற பொருள்பட டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய விடயப்பரப்பில் பேசுகின்ற பொழுது பேசியிருக்கின்றார். ஆகவே இது உண்மையிலேயே டக்ளஸ் தேவானந்தா வந்து மீண்டுமே இந்த மக்கள் ஆதரவை பெறுவதற்கான ஒரு பேச்சுக்கள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அண்மையில் நெடுந்தீவில் தன்னுடைய பேச்சை முன்வைக்கின்ற பொழுதும் கூட நான் எதுவுமே இல்லாமல் தான் இப்போ வந்திருக்கிறேன், பழைய காலத்திலே இந்த எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்போ வந்திருக்கிற நிலைப்பாடில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார். அவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய இப்போ பேச்சை பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் ஆதரவு குறைந்ததை உணர்ந்து கொண்டு மீண்டும் மக்கள் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அரசியல் நிலைப்பாடாக அவருடைய பேச்சுக்கள் இப்போ அமைவதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இணைவு தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய மறுப்பை தெரிவித்திருந்தால் நாங்கள் இது சம்பந்தமாக சொல்லவில்லை என்று. ஆகவே ஒரு குழப்பகரமான அரசியல் சூழ்நிலை தான் இப்போ இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக, அதுவும் வடக்கு கிழக்கில் தான் இந்த குழப்பமான சூழ்நிலை இன்னும் இறுக்கமாகவே காணப்படுகின்றது. ஆக உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான விடயம் இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்னொரு விடயத்தை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். யாருக்கு எதிராக என்று பார்த்தீங்கன்னா வர்த்தக அமைச்சர் வசந்தர் சமரசிங்கவுக்கு எதிராக. வர்த்தக அமைச்சர் வசந்தர் சமரசிங்க அவர்கள் 500 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே வேண்டியிருக்கின்றார். அதில் குறிப்பாக அவருடைய பேரை குறிப்பிடாமல் இந்த அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரால் 500 லட்சம் மதிப்புள்ள வீட்டை 50 லட்சத்துக்கு வேண்டியிருக்கிறார். அந்த வீட்டுக்கு அவர் மோங்கலூரத்துக்கு மட்டும்தான் இப்போ போயிட்டு வரார் என்கிற விஷயத்தை சொல்லி தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார். அப்போ அந்த உரையை ஆற்றுகிற பொழுது கடுமையாக வசதி சமரசிங்க அப்படி ஒரு விடயமும் நடக்காது போல அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோட விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். ஆகவே ஒரு பாராளுமன்ற முன்றைக்கு ஒரு சலசலப்பான ஒரு போராட்ட களமாகவே மாறியிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இவர்களுடைய இந்த விவாத பொருள் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. Eka, if you are allowing me, I would like to submit this as a table this document. This is okay. You may table it, honorable member. Sir, may I explain this, please? Take 15, not more than 15 seconds. Oh, sir, sure. මේ ඔප්පුව ලියලා තියෙන්නේ ආණ්ඩුවේ ඉන්න මේ MP කෙනෙක් ලෝයර් කෙනෙක් මේ ඔප්පුව ලියලා තියෙන්නේ අනුරාධපුර මැද ගේ එකක් $50,000ට මේක වටින්නේ $500ට ලියලා තියෙනවා. ඒ ගේ එකට අපේ වසන්ත honorable member, this is
irrelevant to the debate on No, hand. sir. This is regarding the bribery. This is regarding the bribery. ඒ ගේකට වසන්ත සමරසිංගේ මන්ත්‍රීතුමා හැමදාම වොෂ් එකක් දාන්න එනවලු. නිකන් එනවා වොෂ් එකක් දාන්න විතරයි. මේක ටේබල් කරන්න කැමැති 150 ගේ එකක්. කාට වුණත් 151ක් දීලා ගන්න පුළුවන්. මේක කිව්වා කියලා මට වැඩි වැඩි ඒ වුණාට මට කිසි බය නැහැ. Honorable Chamara Sampath Dasanayaka. Honorable Vasant Samarasinghe. නෑ දොස්තරකම ගත්තයයි කියලාවත් දන්නේ නැති මිනිහෙක් දොස්තරකම අරන් තියෙන්නේ. මේ පාර්ලිමේන්තුවේ ඒකත් ඔප්පු කරලා තියෙන්නේ. කොලයක් අරන් කියවන්න කලින් ඕක මෙහෙමයි. අනුරාධපුරේ මගේ නගරය ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ 259000ක් ඡන්දරන් ආව මිනිහෙක් මම. ඒ නිසා අනුරාධපුර එක තැනක් නෙමෙයි ගොඩක් තැන් තියෙනවා අන්න. ඔයාගේ කියපු මන්ත්‍රීට මිලියන 500 නඩුව දාලා තියෙන්නේ. පුළුවන් නම් ඇවිල්ලා උසාවියට කියන්න. Honorable Chamara Sampath Dasanayaka, your time starts now. You have 11 minutes. ගරු Honorable Chamara Sampath. ගරු කතානායකතුමනි ගරු මේ නවත්තන්නකො මේක පොඩ්ඩක් දෙන්නම නවත්ත ගන්නකො Can you? Okay. Can you Denna- settle down, please? Honorable Chamara Sampath, you have දෙන්නම 11 නවත්ත minutes. ගන්න ගරු කතානායකතුමනි Please sit down. මගේ වෙලාව ගන්න එපා මේ දෙන්න කරන්න ඕන ගරු කතානායකතුමනි